ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் பி விலாக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வீட்டோட ஹோம் டூர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடு பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் அவரோட பிஸ்னஸ் பர்பஸ்க்காக போயிருந்தார். அந்த வீட்டோட ஹோம் டூர் தான் காட்ட போகிறேன். இந்த வீடு வந்துட்டு 4 BHK வீடு. இந்த வீடு பர்சனலாக எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களோட இன்டீரியர் டிசைன், அவங்களோட ஃபர்னிச்சர் ஒர்க்கு, கிச்சன் டிசைன், பெயிண்டிங், அந்தந்த ரூமுக்கு தகுந்த மாதிரி கலர் பெயிண்டிங், கலர் காம்பினேஷன், இதெல்லாமே எங்களுக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அப்படியே உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். இது சேல்ஸ்க்கோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை. சப்போஸ் யாராவது நீங்கள் புது வீடு கட்டுறதா இருந்தீங்கன்னா இந்த வீட்டோட அந்த இன்டீரியர் ஒர்க்கு இதெல்லாமே உங்களுக்கும் பிடிச்சிருக்கலாம். நீங்கள் அதிலேருந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஐடியா நீங்கள் எடுத்து உங்கள் வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணலாம். இப்போ ட்ரீம் ஹவுஸ், நம்மளுக்குன்னு ஒரு ட்ரீம் ஹவுஸ் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருந்தது இந்த வீடு. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களோட இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே. இது பார்த்திங்கன்னா 4 BHK ஒரு வில்லா வீடு மாதிரி தான். கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 ரூம் இருக்குது, டாப் ஃப்ளோரில் 2 ரூம் இருக்குது. இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிறது வந்துட்டு லிவிங் ஏரியா, டைனிங் ஏரியா பக்கத்துலேயே இருக்குது. லிவிங் ஏரியாவில் போட்டிருக்க அந்த சோஃபா செட்டு, அது எல்லாமே அவங்க போட்டிருக்கிற அந்த ஸ்க்ரீனு, ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இப்போ ரூம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரூம்னால் அதுக்கு ஒரு கலர், அதுக்கு மேட்சிங்காக ஸ்க்ரீனு இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. லிவிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு கலர் க்ரே கலர் எடுத்திருக்காங்க, அதில் ஒரு ஸ்க்ரீனில் இருந்து எல்லாமே போட்டிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிச்சன் எடுத்திங்கன்னா பிங்க் கலர், இந்த மாதிரி ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருந்தாங்க. கிச்சனுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க. அங்கேயே வாஷிங் மிஷினும் செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா காமன் பாத்ரூம் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அந்த டோர் வழியாக போனோம்னா பேக் சைடு இருக்குது. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரூம், என்ட்ரன்ஸ்க்கு பக்கத்துலேயே இருக்கிற ரூமு. இந்த ரூம் பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கான ரூமாக அலாட் பண்ணியிருக்காங்க. கிட்ஸோட ஸ்டடி ரூமாகவும் அப்புறம் அவங்களோட ஸ்லீப்பிங் ஏரியாவும் செட் பண்ணியிருக்காங்க. இந்த ரூமோட கலர் பார்த்திங்கன்னா க்ரீன் எடுத்திருக்காங்க. க்ரீன்னா ஒரு மாதிரி லைட் க்ரீன் மாதிரி எடுத்திருக்காங்க. அதே காம்பினேஷனில் அவங்களோட கபோர்ட் ஒர்க்ஸ், அப்புறம் ஸ்க்ரீன், பெட்டு, இது எல்லாமே ஒரே கலர்லேயே கொடுத்துருக்காங்க. க்ரீன் அண்டு க்ரே அந்த காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா செகண்ட் ரூம், இது மாஸ்டர் பெட்ரூம். இந்த ரூம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட் க்ரே மாதிரியும் ஒயிட் மிக்ஸ்டாக இருக்கிற மாதிரி ஒரு கலரில் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. அட்டாச்டு பாத்ரூம் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் கொடுத்துருந்தாங்க. கீழே பார்த்திங்கன்னா 2 ரூம், டைனிங் ஏரியா, லிவிங் ஏரியா, அப்புறம் கிச்சன், யூட்டிலிட்டி ஏரியா அப்படின்ட்டு செப்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அப்படியே மேலே போனோம்னா மேலே பார்த்திங்கன்னா 2 ரூம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேலே என்ட்ரு ஆனோடனே ஒரு லிவிங் ஏரியா மாதிரி ஒரு இடம் இருக்குது. பார்த்திங்கனாவே தெரியும் உங்களுக்கு. இங்கேருந்து கீழே பார்க்கறதுக்கு அந்த வியூ வந்துட்டு சூப்பராக இருந்தது. அந்த சோஃபா செட் போட்டிருக்கிறதுக்கும் அந்த லைட்டிங்க்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் சப்போஸ் ஏதாவது வீடு கட்டுறீங்க அப்படின்னா இந்த ஐடியா நீங்கள் எடுத்துக்கலாம்.
மேலே வந்த உடனே லெஃப்ட் சைட்லேயே வந்துட்டு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு கெஸ்ட்டுக்கான பெட்ரூமாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் தீமில் கொடுத்துருக்காங்க. அந்த ரூமுக்கு பக்கத்துலேயே அப்படியே வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் யூனிட் தனியாக செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க. கபோர்டு எல்லாமே தனியாக இருக்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வெட் ஏரியா, ட்ரை ஏரியா அப்படிங்கிற மாதிரி செப்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம் டிசைன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. இப்போ வெட் ஏரியாவிலேயே வந்துட்டு உள்ளேயே செடியெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு ஓப்பன் டைப்பாக இருக்குது. ஓப்பன் டைப்னால் மேலே கிளாஸ் போட்டிருக்காங்க. சன்லைட் டைரெக்டாக பாத்ரூமில் படுற மாதிரி அவங்க செட் பண்ணியிருந்தாங்க. இது வந்துட்டு பாத்ரூம் டிசைன் வந்துட்டு சூப்பராக இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4th பெட்ரூம். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. இந்த பெட்ரூமோட கலர் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் பிங்க் கலரில் கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்க்ரீனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்டு ஏரியா, அப்புறம் பெட்டுக்கு பேக் சைடில் இருக்கிறது, இது எல்லாமே வெல்வெட் கிளாத்தில் பிங்க் அண்ட் ஒயிட் கலரில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பால்கனியும் இருக்குது. மேலே இருக்கிற 2 ரூமுக்குமே தனித்தனியாக பால்கனி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரூமோட ட்ரெஸ்ஸிங் யூனிட் ஏரியா இது. இந்த பாத்ரூமும் பார்த்தீங்கன்னா சேம் முதல்ல இருந்த அதே பாத்ரூம் மாதிரி தான். வெட் ஏரியா, ட்ரை ஏரியாவும். அதுக்கப்புறம் அந்த வெட் ஏரியா கிட்ட பார்த்தீங்கன்னா மேலே சன்லைட் படுற மாதிரி கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாத்ரூமோட இன்டீரியர் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நஃபி விலாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.